ஹலோ வியூவர்ஸ், இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஆரஞ்சு ஜூஸை நம்ம தினசரி எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, நமக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆரஞ்சு பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். ஆரஞ்சு சாறில் விட்டமின் சி நிறைய அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு நம்முடைய உடம்புக்கு தேவையான விட்டமின் சியினுடைய தேவையை ஒரே ஒரு வேளையிலே நம்மளால் பூர்த்தி பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அது கிடைச்சிடும். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, சுகாதார நன்மைகள் நிறைய இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவங்களாம் மருத்துவமனைக்கு பார்க்க போகும்போது அதிகபட்சமாக எல்லாருமே இந்த ஆரஞ்சு பழத்தை தான் வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா அந்த ஆரஞ்சில் அது அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. இந்த ஆரஞ்சு சாறில் மெக்னீஷியம், பொட்டாசியம், விட்டமின் B6, பீட்டா கரோடின், கால்சியம், போலிக் அமிலம் அப்படின்ற நிறைய தாதுக்கள் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா குறைஞ்ச அளவு கொழுப்புகள் இருக்குது. கொழுப்பு இல்லாததற்கும் பெயர் பெற்ற பழம் அப்படின்னா அது இந்த ஆரஞ்சு பழம்தான். இந்த ஆரஞ்சு சாத்தில் இருக்கக்கூடிய போலிக் அமிலம் மூளையோட வளர்ச்சிக்கு, முதுகு தண்டுக்கும் ரொம்ப பலம் கொடுக்கும். அதனால தான் நிறைய பேர் இந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்றாங்க. அதே போல் இந்த ஆரஞ்சு சாறை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடல் இளைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த ஆரஞ்சு சாறை நம்ம எடுத்துக்கும் பொழுது இருதய பிரச்சனை, நீரிழிவு, புற்றுநோய் மற்றும் இரைப்பை, குடல் இது போன்ற கோளாறுகள் கூட சரியாகுதுங்க. விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய சாறு அப்படின்றதுனால ஒவ்வொருத்தருடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்குது. எல்லா விதமான சிட்ரஸ் பழங்களில் விட ஆரஞ்சு சாறில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அது என்னென்ன வகைகளில் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஆரஞ்சு சாறை வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய குடலை சுத்தமாக்கி கொடுத்துடும். ஏன்னா இது கழிவுகளை அகற்றத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. கழிவுகள் எல்லாம் வெளிவந்துருச்சு அப்படின்னாலே குடலுடைய இயக்கம் நல்லா இருக்கும். ஸோ செரிமானம் பிரச்சனை இருக்காது. ஆரஞ்சு சாறு இந்த மாதிரி நீங்கள் குடிக்கும் பொழுது உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். அதே போல் இந்த ஆரஞ்சு சாறு அதனுடைய செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தி கொடுக்குது, செரிமான அமைப்பை சரி பண்ணி கொடுக்குது. இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பான திறனால் வயிற்றுக்கு அதிக அளவு நன்மைகள் தாங்க கிடைக்கிது. இரைப்பை அலர்ஜி மற்றும் இரைப்பை குடல் புண்கள் இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கப்படுது. இரைப்பை அமிலத்தை குறைத்து கொடுக்கும். ஸோ இதனால் புண்கள் கண்டிப்பாக குணமாகும். ஈஸியாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைச்சிடுது. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு உணவு இடைவெளிக்கு பிறகுமே ஆரஞ்சு சாறு நம்ம எடுத்துக்கும் பொழுது செரிமான கோளாறு கண்டிப்பாக இருக்காது. வயிறு உப்பசமாகிறது, கல்லீரல் பாதிப்பு, இதனால் உணவு நொதிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே தடுக்க முடியும். ஏன்னா அவ்வளவு சத்துக்கள் இந்த ஆரஞ்சில் இருக்குது. ஆரஞ்சு சாறில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, தியாமின், நியாசின், விட்டமின் B6, விட்டமின் கே, விட்டமின் இ, கால்சியம், இரும்புச்சத்து, துத்தநாகம், பாஸ்பரஸு, பொட்டாசியம், இது மாதிரி நிறைய சத்துக்கள் இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்குது. ஸோ இந்த ஆரஞ்சு சாறை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ ஆரஞ்சு சாறை நம்ம தினசரி எடுத்துக்கும் பொழுது இருதய நோய்கள் கட்டுப்படுத்தப்படுது. அதே போல் ஆரஞ்சு சாற்றில் ஹெஸ்பரின்னு சொல்லக்கூடிய தாவர நிறமியானது இருக்குது. இந்த நிறமி இரத்த நாளங்களில் சீரான செயல்பாட்டுக்கு நமக்கு உதவியாக இருக்குது. ஸோ இதனால் இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்த கொடுக்கும். ஸோ இருதய நோய் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாது. இந்த ஆரஞ்சு சாறு நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே அகற்றப்பட்டுரும். ஸோ கெட்ட கொழுப்புகள் தான் இருதய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. ஸோ போதுமான அளவு மெக்னீஷியமும் கிடைக்கிறதுனால இரத்த அழுத்தத்தை இயல்பாக்கி கொடுக்குது. அதே போல் ஆரஞ்சு சாப்பிடும் பொழுது நம்மளுடைய சருமத்திற்கு நல்ல ஒரு பளபளப்பு கிடைக்கும். ஆரஞ்சு சாறு எப்பவுமே சாப்பிடக்கூடியவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப இளமையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. சருமத்தினுடைய அழகை நல்லபடியாக பராமரித்து கொடுக்கும். ஆரஞ்சு சாற்றை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வயதான விளைவுகளை கண்டிப்பாக தோற்கடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தோல் பிரச்சனைகளுக்கு ரொம்பவே நல்லது. ஆரஞ்சு சாறை எடுத்துக்கும் பொழுது சருமத்தை ஈரப்பதமாகவே வச்சுருக்கோம்.
ஸோ இந்த ஆரஞ்சு சாற்றை முகத்தில் நீங்கள் தேய்க்கும் பொழுதும் சருமத் துளைகள் எல்லாமே வந்து சுத்தம் செய்யும். முகப்பரு, பருக்கள், சுருக்கங்கள் இது மாதிரி எல்லாமே வந்து இல்லாமல் வந்து தடுக்க முடியும். நிறைய ஃபேஷியல் வந்து செய்யக்கூடியவங்களுக்கு இந்த ஆரஞ்சு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா சருமத்துக்கு புத்துணர்ச்சி வந்து கொடுக்குதுங்க. தோல், முடி மற்றும் நகங்களுடைய அழகை கூட மேம்படுத்துறதுக்கு இந்த ஆரஞ்சை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஊட்டச்சத்து நிபுணர்களே வந்து பரிந்துரைக்கிறாங்க. கொலாஜன் உற்பத்தியில் விட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எலும்புகள், தசை நாண்கள், தசை நார்கள், இரத்த நாளங்கள் இது எல்லாத்தையுமே உருவாக்குறதுக்கு ரொம்ப வந்து பொறுப்பானது. இது முகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகிழ்ச்சி தன்மையை வந்து கொடுக்குது. இதனால் இளமையை யாரெல்லாம் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் தினசரி ஆரஞ்சு பழ ஜூஸை வந்து குடிச்சிட்டு வாங்க. நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதுவும் சம்மர் சீனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பழங்களை விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. நிறைய நீர்ச்சத்து இருக்குது, நிறைய நீர் கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த பழங்களை வந்து விரும்பி சாப்பிட்றது உண்டு. குறிப்பாக விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது சிட்ரஸ் பழங்கள் வந்து நம்மளுடைய பாடிக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் குறைச்சி கொடுக்கும். அப்படின்றதுனாலேயே இந்த ஆரஞ்சு அதில் ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. அதே போல் நம்மளுடைய உணவுகளில் ஒரு சில உணவுகள் பித்த நீரை வந்து அதிகமாக வந்து சுரக்க வைக்கும். இந்த பித்த நீர் ரத்தத்தில் கலந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்துக்களை எல்லாம் அழித்து ரத்தம் வந்து அசுத்தமாயிரும். இதனால் கண் பார்வை நரம்புகள் எல்லாமே வந்து பாதிப்படையும். மேலும் பார்த்திங்கன்னா ஞாபக மறதியும் வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் சருமத்தையும் பாதிக்க செய்யுது, தலைமுடியும் வந்து நரைக்க செய்யுது. ஸோ இந்த ஒரு டைமில் உங்களுக்கு பித்த நீர் அதிகமாக சுரப்பதை தடுக்கிறதுக்கு உங்களுடைய உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் வந்து பெறத்துக்கு இந்த ஆரஞ்சு சாறு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கக்கூடியவங்களாம் ரத்தத்தில் பித்த நீர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆரஞ்சு பழசாத்தில் விட்டமின் சி இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு உடலுக்கு முதுமை அப்படின்றது ரொம்ப லேட்டாக தான் வரும். அதே போல் ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி இருக்குது, இது இதயத்தை நல்லாவே வந்து பாதுகாக்கி கொடுக்குது. அதே போல் தாங்க அக்கி, தோல் வியாதி, மஞ்சக்காமாலை, டைஃபாய்டு இது போன்ற நோய்களில் இருந்து உடனடியாக வந்து நிவாரணம் கிடைக்கும். மேலும் ஆரஞ்சு கண் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி உடல் எடையை வந்து குறைக்க நினைக்கக்கூடியவங்க பழமாவோ ஜூஸாவோ உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் ஆரஞ்சை வந்து எடுத்துக்கோங்க. அதே போல் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் மட்டும் நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய சூடு, மூலவியாதி, சிறுநீர் வரக்கூடிய இடங்களில் எரிச்சல், சிறுநீர் கோளாறு இது எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான பலனாக தான் இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து கொடுக்கும். ஸோ ஆரஞ்சு பழசாரை இரவு படுக்கைக்கு செல்கிறதுக்கு முன்னாடி அருந்திட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல தூக்கமும் வந்து வரும். மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் மலச்சிக்கலை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடுத்து கொடுக்கும், செரிமானத்தை எளிமையாக்கும். இந்த ஆரஞ்சு பழ ஜூஸில் கொஞ்சமாக வெந்நீர் மட்டும் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா ஜலதோஷம் பிடிச்சிருந்தா கூட சரியாக போயிடும். ஸோ சளி பிடிச்சிருக்கக்கூடியவங்க இது மாதிரியான விஷயங்களெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள். அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த ஆரஞ்சு பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. இது நீங்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது வாந்தி, குமட்டல் இது எல்லாமே வந்து நின்றுடும். அது மட்டும் இல்லாமல் உங்களை ஆரோக்கியமாகவும் வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நல்ல ஒரு திடகாத்திரமான உடல் வேணும், எந்த நோய் நொடியும் அண்டாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக உங்களுடைய உணவில் ஆரஞ்சு ஜூஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. டெய்லியும் எடுக்க முடியல அப்படின்னா கூட வாரத்துக்கு ஒரு முறை இருமுறையாவது நீங்கள் இந்த ஜூஸை வந்து எடுத்துக்கோங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள், கீரைகள் நிறைய பொருட்களை வந்து நீங்கள் அன்றாடம் உங்களுடைய உணவுகளில் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். நம்ம ஆரோக்கியமாக தான் இருக்கிறோமா, நம்ம நல்லா தான் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்மளுடைய உடலே வந்து நமக்கு காட்டி கொடுத்துடும். அதாவது உடனடியாக ஒருத்தங்களுக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறது ஆரஞ்சு ஜூஸாக தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு சிறந்த சிற்றுண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. உடனுக்குடன் வந்து நீங்கள் குடித்த உடனே உங்கள் உடம்புக்கு வந்து ஆற்றல் கிடைச்சிடும், உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரென்த் வந்து வர ஆரம்பிக்கும். அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த ஜூஸை ரெகுலராக எடுத்துக்கிறதும் உண்டு. அது அவங்களுடைய உடலுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இதில் அவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஆரஞ்சு ஜூஸை வந்து சாதாரணமாக யாரும் நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பாட்டில்களில் அடைச்சி வச்சுருக்கக்கூடிய ஜூஸெல்லாம் நீங்கள் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் வாங்கி குடிங்க. அதுக்காக நம்ம இன்னும் ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணால் கூட தப்பே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும்
ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி கொடுத்து பழக்குங்க. அதேபோல் வெளியில் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கீங்கன்னா பழங்கள் வாங்கிட்டு வந்து நீங்களே வீட்டில் போட்டு எல்லாரும் வந்து குடிங்க. உங்களுடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும், எந்த மருத்துவ செலவுகளும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுடைய உணவு பழக்க முறைகளில் இருந்து மட்டும்தான் வந்து மாற்ற முடியும். ஸோ சிந்தித்து செயல்படுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இது மாதிரியான எளிமையான விஷயங்களை முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் ஆரஞ்சு ஜூஸை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.